அன்பான சங்கையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்கள்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா? எந்த பெண் எந்த மனைவி தண்ட கணவனை பார்த்து நல்லவன் என்று சொல்லுவானோ அவன் தான் நல்லவன் என்று சொல்லி இந்த ஹதீஸை சொன்னதுமே மதீனத்து பெண்கள்ல கொஞ்சம் பேர் ஓடி போனாங்க. நபிட்ட பேத்தி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுன் நிசாஇ கைருன், ஆண்கள்ல சிறந்தவர்கள் நாங்க நல்லவங்க என்று சொல்லுவதாக இருந்தால் பெண்கள்ல சிறந்தவங்க யாரு? எப்படி கேள்வி? பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? எப்படி போட்டி? ஆண்கள்ல சிறந்தவங்க நாங்க செல்லோனம் என்னத்தன் நல்ல ஆண்கள் என்று சொல்லி, பெண்கள்ல நல்லவங்க யாரு? என்ன சொல்ற சொல்லுவோம்? 10 ஹஜ்ஜி முடிச்ச பெண்ணா? வாழ்க்கை பூராக நோன்பு முடிச்ச பெண்ணா? சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிக்கு நம்முடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வைத்தாங்க. ஒரு பெண்ணுக்கு எதையுமே சொல்லல. பெண்ணுக்கு சொன்னாங்க 4 விஷயம் தான். எனக்கு 4 ஞாபகம் தான், நாளை சொல்றேன். முதலாவது சொன்னாங்க, கைருன் நிசாஇ, பெண்கள்ல மிகச் சிறந்த பெண் யாரு தெரியுமா? தண்ட கணவன் அவளை பார்த்தா அவனுக்கு சரியான சந்தோஷம் வருது. ஸ்மார்ட்டா உடுத்திருக்கிறான். எப்படி எப்படி? பெண்களே, தாய்மார்களே, நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத். நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத். கைருன் நிசாஇ, பெண்கள்ல மிகச் சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? இதா நவரத், அவளுடைய கணவன் பாப்பான் என்றிருந்தா சர்ரத்து, கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். எப்பயும் அழகா இருக்கிறார். ஏன் காரணம் தெரியுமா? மனைவி அழகா இருப்பார் என்றிருந்தால் ஆண்களுடைய கண் தாரம் செய்ய மாட்டாது. ஏன்? ரோட்ல போத்தி அங்கேயும் இங்கே பார்க்க தேவையில்லை. என் வீட்டுக்குள்ள பார்க்கறது ஈக்குது வாப்பனுக்கு. நாங்க ஒரு நாள் இது இஸ்லாம. நான் உங்களுக்கு எதுவுமே பேசல, தவறா பேசல, நான் மார்க்கத்தை பேசுறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறேன். இன்னைக்கு மனிதன் கண்ணையும் பாவம் செய்து சொல்லுங்க பாப்போம். மனிதன் கண்ணையும் பாவம் செய்து நாங்க அழகு பார்க்கிற ரோட்டுல வீட்டுல வாக்கேலாது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் இல்ல. ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்திக்குது, உன்ட கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ. உன்ட கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ. நீ எப்பயும் அழகாயிரி. உன்ட கணவனுக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண் வந்தாலும் சொல்லுவா, நான் இதை பார்த்து ரசிக்க தேவையில்லை, எனக்கு ரசிக்கிறதுக்கு அல்லாஹ் ஹலாலா உண்ட தந்திருக்கிறான். இது இஸ்லாம். இது இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய இபாதத் இதுதான். ஒரு பெண்ணுடைய இபாதத் இது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு மனம் இருக்கும், பெண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு என்ன இல்ல? மனம் இருக்கக்கூடாது. பெண்களுடைய அத்தர்ல மனம் இல்ல. ஆண்களுடைய அத்தர்ல அடையாளம் இருக்கக்கூடாது, பெண்களுடைய அத்தர்ல என்ன இருக்கும்? அடையாளம் இருக்கும். அதாவது மேக்கப். மேக்கப். ஆண்களுக்கு மேக்கப் பண்ணல, ஆட்கள் அத்தர் பூசிடும். என்ன செய்யலாம்? பெண்களை பொறுத்தவரையில வாசனம் பூசிடாது, அழகு பண்ணிக்கொள்ளலாம். மலை தோண்டி போடுறது யாருக்கு காட்டுறதுக்கு? நான் கிட்டத்தட்ட சென்ற நோம்புக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி செஞ்சேன். கிட்டத்தட்ட 12 அவர். இந்த நோம்புக்கு பிறகு செய்ய இருக்கிற 24 அவருக்கு இன்ஷா அல்லாஹ். அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண் எப்படி உடுக்கணும், அவ எப்படி உடுக்கணும், ஒரு ஆணுடைய கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பெண் தண்ட அழக காட்டணும். தண்ட அழக காட்டணும். நான் சும்மா கதைக்கு சொல்ல, யாரும் சிரிக்குவானவ, நான் உண்மையை சொல்றேன். நாங்க கடை ஆபீஸுக்கு போறோம். இந்த ஆபீஸ் என்வாயர்மெண்ட் எப்படி சொல்லுங்க? அது ஒரு ஜினாவுடைய என்வாயர்மெண்ட். அது ஒரு ஜினாவுடைய என்வாயர்மெண்ட். ஆண்கள் வரக்குள்ள மாஷா அல்லாஹ் 2 பீஸுக்கு மேல 3 பீஸும் கட்டி என்ன செய்றாங்க? அதுக்கு மேல டையம் கட்டி வராங்க. மாஷா அல்லாஹ் முழு உடம்பும் மறைச்சிக்குது, ஒன்றும் விளங்குதுல தலையை தவிர. ஒரு பெண் எப்படி வரா? ஒரு பெண் எப்படி வரா? இது ஜினாவுடைய உலகம் வாப்பு. இது ஆண் தன்னை சம்பூர்ணமாக மறைச்சி பெண் அழகுலமாக்குறது. இது ஜினாவுடைய உலகம். இது எந்த ஒரு சாமான விக்கிறதுக்கும் ஒரு ஜினா வேணும். ஒரு சிகரெட் அடிக்கும் ஜினா வேணும்.
ஒரு காலவிக்கும் ஜினா வேணும். சுப்ஹானல்லாஹ். நாங்க யோசிப்போம், ஆபீஸுக்கு போறோம், அங்க போனா கண்ணுக்கு ஹராமான காட்சிகள் எல்லாம் தென்படுது. எனக்கு அந்த ஹராமான காட்சி வீட்டுக்குள்ள ஹலாலா தென்பட்டது நான் பார்க்க தேவையில்லை. எங்க வீட்டுக்கு நல்ல பிரியாணிக்கு சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ரோட்ல எத்தனை பேர் தான் பிரியாணி என்ன கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்க. ஏண்டா வயிறு நிறைஞ்சிக்கு சாப்பிட்டு கூப்பிட. வீட்டுல பிரியாணி இல்ல, வீட்டுல எப்ப பார்த்தாலும் பருப்பும் சம்பளம் தான் நீக்கணும் செய்யும். அடுத்து விட்டு முடியாத விஷயத்தான் நீக்கும். இத பெண்கள் எப்பயும் விளங்கிக்கணும். இத ஆண்கள் தவறு செய்யறதுக்குரிய அடிப்படை காரணம் இந்த பெண்கள் என்ன செய்யறதில்ல, உடுப்பு உடுக்கிற எப்ப எங்க செய்யணும், கல்யாணத்துக்கு, ஷாப்பிங், விசிட்டிங் போறதுக்கு. கணவனுக்கு முன்னால இல்ல, கணவனுக்கு அழகு காட்டுறதில்லை. எப்பயுமே கணவனுக்கு அழகு காட்டுறதில்லை. நியாஸ் மௌலை சொல்வார் ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எப்ப பார்த்தாலும் அத்தர் நாத்தம் இல்ல, வெங்காய நாத்தம். இது பெண்கள். சுப்ஹானல்லாஹ், ஹராம் பெண்களுக்கு இது. பெண்களுக்கு இது ஹராம். ஒரு பெண் தண்ட அழக தண்ட மகனுக்கும் காட்டணும். உம்மா தண்ட மகனுக்கு முன்னாலே அழகாத்த நிற்கணும் என்று உம்மா சரி அழகு. இது இஸ்லாம். இது இன்றைக்கு பாவம் செலுத்துக்குரிய அடிப்படை காரணம் இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். ஹதீஸ்ல வந்து தெரியுமா, நீங்க வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது போல உங்களோட பெண் அவளும் ஆயத்தமாகணும். அவவும் ஆயத்தமாகி என்ன தெரியுமா செய்யணும், உங்களை நீங்க வேலைக்கு போகும் பொழுது அவ வந்து உங்களை வழி அனுப்பும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில வழி அனுப்பணும்டா, அவட அழக காட்டி அவ வழி அனுப்புவான் இருந்தா நிச்சயமாக உங்களோட கண் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். தவறு செய்ய மாட்டார். ஒரு பெண் எப்பயும் இதை கருத்தில் கொள்ளணும். இது எப்பயும் விளைவிக்கணும். எப்பயும் வீட்டுக்கு வார கணவர் வார டைம் தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க, பயணம் போயிட்டு ராவே வீட்டுக்கு போவானோ. ஏன் காரணம், முந்தைய காலத்தில் டெலிபோன் வசதி இல்ல, வாப்பா கம்யூனிகேஷன் இல்ல, இன்ஃபார்ம் பண்ணேலா. ராவ் 2 மணிக்கு போய் ஊட்டத்தன்னை பிடிக்கும். சொன்னாங்க அந்த பார்வை தலாக்காக இருக்கோ மேலும். ஏன் நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க, ராவோ மனைவி எப்படி ராவ் 2 மணிக்கு தலை முடி எப்படி இருக்கும்? அவன் மலக்கில்ல மனிதன். அவ அந்த பார்வை, என்னப்பா இது, நான் இதையா பார்க்க வந்தேன், ஒரு வெறுத்தி ஏற்படலாம். வெறுத்தி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவக்கி வந்து பள்ளியில தங்கிட்டு சுபஹுக்கு பிறகு செய்தி அனுப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் ரெடியா இருக்கட்டும். சரி, இன்றைக்கு டெலிபோன் இருக்குது, வசதி இருக்குது, மாஷா அல்லாஹ், இன்ஃபார்ம் பண்ணிடும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டு போக்குள்ள இதுல பேசலும் ஏராளம் பேசலும். பெண்கள் எப்பயும் தண்ட அழக ஆண்களுக்கு கணவனுக்கு காட்டுங்கோ, மஹரமான ஆட்களுக்கு காட்டுங்கோ, இல்லாட்டி இந்த ஆண்கள் பாவம் செய்வாங்க. பாவம் செய்வாங்க. இதுக்கு மேல நான் பேசினா நீங்க சொல்லுவீங்க என்ன ஹதரத் பேசுறீங்கன்னு கேட்பீங்க. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்ல நல்ல பெண்கள் யார் தெரியுமா, தண்ட கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டாள், வீட்டுக்குள்ள யாரையும் வரவழைக்கவும் மாட்டாள். என்ன, தண்ட கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு அவள் வெளியே போகவும் மாட்டாள், வீட்டுக்குள்ள யாரையும் வெல்கம் பண்ணவும் மாட்டாள். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, தண்ட வாப்பாவாக இருந்தாலும் சரி. வாப்பா வாப்பா வந்திருக்கிறார் இல்ல, கணவன் அந்த அளவுக்கு கணவனுக்கு வழிபடுங்க. சரி, அனுமதி கேட்டுக்கொள்ளலாம். ஏற்கனவே கணவனுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. என் குடும்பத்தில் யாரும் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, இவங்க வருவாங்க, வந்தா அனுமதி எடுத்துக்கொள்ளவா. இன்றைக்கு தானே மாஷா அல்லாஹ் அனுமதி கேட்கிற பிரச்சனையிலேயே 416 ஃப்ரீ ஆயிக்குது. வாப்பா 416 ஃப்ரீ ஆயிக்குது. இது ஹதீஸ். இது ஹதீஸ். ஒரு பெண் வீட்டை விட்டும் கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியே போகக்கூடாது. போகக்கூடாது. ஹதீஸ்ல வந்து இது போன நேரத்தில் மௌத்து வந்தா அவருடைய ஈமான்ல சந்தேகம் என்று சொல்லி அனுமதி வாங்கி கொண்டு போகட்டும். வீட்டை விட்டு வெளியே போறது அனுமதியிலே போகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை பார்த்து அல்லாஹ்
இந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. பெண்களை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. ஜாஹிலியா காலத்து பெண்கள் வெளியில திரிஞ்சது போல நீங்க வெளியே திரியவானோம். நீங்க அடக்கமாக ஒடுக்கமாக வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். நீங்க வெளியே போறத்தினால கரப்ஷன்ஸ் தான் கூட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பள்ளியில போய்த்து தொழுகிறது சுன்னத்தாக இருக்கேலும் உனக்கு நல்லதாக இருக்கேலும், ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதை விட பெருசு. என்ன? அதை விட பெருசு. அதனால சொன்னாங்க, உன்ன பெட்ரூம் உள்ளுக்கு கதவை மூடிக்கொண்டு நீ தொழுகிறது உன்ன பத்தினி தளத்துக்கு மிச்சம் நன்றாக இருக்கும் சொன்னேன். இது எங்க சொன்னதே? தக்குவ ஜன்னத்துக்கல்ல, ஜன்னத்து பள்ளிக்கல்ல, பவுண்டேஷனுக்கல்ல. எதுக்கே? மஸ்ஜிது நபவிக்கு சொன்னது. மஸ்ஜிது நபவிக்கு சொன்னது. ஒரு பெண் வெளிய வாரத்தினால் உள்ள விளைவுகள் ஏராளம். அதுக்காக வேண்டி சொல்லல மனைவியை போட்டு எப்பயும் அரெஸ்ட் பண்ணி வைங்க சொல்லி கூட்டிக் கொண்டு போங்க கணவன் வெளியே. அது இபாதத். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண் ஒரு நாளும் கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டாள், தன் வீட்டுக்குள்ள யாரையும் எடுக்கவும் மாட்டாள். யாரையும் எடுக்க மாட்டாள். கணவன் கூட்டாளி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஆண்கள். எங்கடத்தான் மிஸ்டேக். யாரு வந்தாலும் சரி திறந்துடுங்க, வெல்கம் பண்ணுங்க, உட்கார வைங்க. வெளியே வச்சிருக்காங்க. அந்த ஆஜியாருடைய நோனாண்டு சொன்னா நோனத்தான் மாஷா அல்லாஹ் சரியான ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. இது ஜினா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஊட்டுள்ளுக்கு கணவன் இல்லைண்டா அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்களாம், கணவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கை தட்டுவாங்க. என்ன அர்த்தம்? பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் இல்ல, நீங்க வெளியே போய் சொல்லுவோம். எந்த ஒரு பெண்ணும் தயவு செஞ்சு ஒரு மஹரம் இல்லாத ஒரு ஆண் வந்தா அந்த வீட்டுக்குள்ள அக்கமடேட் பண்ண வாடும். நான் வீட்டுக்கு தம்பி வந்திருக்கிறாரு. தம்பி மைனிக்கு மஹரம் இல்ல, சரி, நாங்களோட பிள்ளைகளுக்கு மஹரம். யாருக்கு மஹரம்? பிள்ளைகளுக்கு மஹரம். கதவை திறந்து உட்கார வைங்க. மைனி வெல்கம் பண்ண தேவையில்லை, நாங்களோட பிள்ளைகள் வரட்டும். எங்க வரட்டும்? சாட்சி பெரிய போட பேசுறதுக்கு. இதை பழகிக்கோங்க வாழ்க்கையில. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான பெண், நல்ல பெண் யாரு தெரியுமா? கணவன் இருக்கும் பொழுது. சுப்ஹானல்லாஹ். பெண்களே, தாய்மார்களே, உங்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல பெண்கள் யாருண்டா கணவன் வீட்டில இருக்கும் பொழுது சுன்னத்தான நோன்பு தொழுவதாக பிடிப்பதாக இருந்தாலும், சுன்னத்தான தொழுக தொழுவதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாம நோன்பு பிடிக்க மாட்டாங்க, தொழவ மாட்டாங்க. ஏண்ட முஹாவ விடவும் என் கணவனுக்கு சங்க செய்யறது எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூடி தரக்கூடியது. எதை விடும்? ஏண்ட தராவீஹ் தொழுகையை விடவும் என் கணவனுக்கு சேவை செய்யறது எனக்கு நல்லம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். கியாமுல் லைலுக்கு இங்க வரணும், அதை விடவும் நல்லம். கணவன் கியாமுல் லைலுக்கு போயிட்டு வரக்குள்ள நான் ஃப்ரிட்ஜ்ல உள்ள சோத்தை சூடாக்கி வச்சாம ஃப்ரெஷ்ஷா சோறாக்கி நான் நல்ல அழகா ஆக்கி வச்சு அவர் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இது அல்லாஹுடைய பார்வையில மிச்சம் நல்லது. என் கணவன் அதை தின்னட்டுமே, அதை சாப்பிடட்டுமே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாது, சஜதா யாருக்கும் யாரும் செய்யலாம் என்றிருந்தா அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, சொன்னாங்க கணவனுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் என்று சொல்லி. நான் இப்படிப்பட்ட ஒரு பயான் செஞ்சேன் நிக்காஹ்ல வச்சு மெட்ராஸ்ல செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த நிக்காஹ் ஒரு காமன் ஒரு இந்துக்கள் சகோதரர்கள் நியாயமா வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 பேர் இருப்பாங்க பள்ளியில. நிக்காஹுக்கு வலிமா 15,000 பேருடைய சாப்பாடு இந்தியாவில் பெரிய ஹால் அடிச்சு அங்க நிக்காஹ் பயான் செஞ்சுக்குள்ள நிக்காஹ்ல முடிச்சுட்டு பயான்ல முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு ஹிந்து சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்கும், 40-35 இடையில இருக்கும், வந்து சொன்னாரு, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ பயான்ல உங்களோட பேச்சில அதெல்லாம் வேண்ட மனைவி எனக்கு தாரான்னு சொன்னார். ஒரு ஹிந்து சொன்னார். நான் எப்படி சொல்லி அவர் சொன்ன, காலையில நான் ஒரு இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வேலை செய்யறவரு, நான் 8:30 மணிக்கு வேலைக்கு போகணும், நான் எழும்புறது 7 மணிக்கு தான் எழும்புவேன். என் மனைவி 6:30 மணிக்கு எழும்பிடுவா. அவ என்ன, அவர் இப்படிப்பட்ட வார்த்தை, குந்தல் கட்டி கொண்டு, தெரியுமா உங்களுக்கு குந்தல், முடிய நல்லா இறுக்கி கட்டி அதுக்கு மேல என்ன செய்வாங்க, மல்லிகைப்பூ போட்டு கொண்டு வந்துதான் என்ன எழுப்பாட்டுவாங்க சொல்லி. எப்ப இது
உங்களுக்கு தெரியுமா அந்த இந்துக்களுடைய தமிழ் வீட்டுல வந்துட்டு காலையில புள்ள ஸ்கூலுக்கு போக முந்தி என்ன போடுவாங்க? அதுக்கு என்ன சொல்றது ஷோய்மேனா? கோலம் போடுவாங்க. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தட்? இத படிக்க பாடத்த பெண்கள், அன்பான தாய்மார்களே, படிங்க இந்த பாடத்தை. தெரியுமா அந்த கோலம் போடுன்னா அழகாக போடுவாங்க. பொன் பார்க்கக்குள்ளே கோலம் போட தெரியுமா கேட்பாங்க. ஊட்டு முன்னுக்கு போய் என்ன செய்யணும்? அர்த்தம் என்ன தெரியுமா? 7 மணிக்கு போட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க இப்ப விருந்தாளிகளை வெல்கம் பண்ண தயார், காப்பட் விரிச்சிருக்கிறோம், we are ready. வீட்டுல பெட் எல்லாம் கட்டிலம் ஆயத்தம், பெட்ஷீட் படுத்த பெட்ஷீட் மடிச்சாச்சு, ஊடிப்ப ஃப்ரெஷ் ஆகிச்சு வாங்க. இப்ப ஒரு முஸ்லிமோடு படிங்க பெண்கள் பாடம். நாங்க எப்பயும் கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எங்கட ஊடு சுத்தமா இருக்கும். யார் சரி வாரண்டா மட்டும் உம்மா எப்படி யார் சரி வாரம் அதுக்கு ஷோ வந்து காட்டுறதுக்கு, அந்த ஷோவை காட்டுங்க வீட்டுல மாப்பிள்ளைக்கு. இது இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலையங்கத்தில் பேசக்கூடிய இந்த தலையங்கத்தை விளங்கக்கூடிய நசீபாக்குவானா. எங்கட பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களாக்கி வைப்பானா.